ராமராஜன் அவர்கள் வந்து பல வருடங்கள் கழித்து கதையை நாயகராக நடித்து வெளிவந்த திரைப்படம் தான் சாமானியன் திரைப்படம். இந்த திரைப்படம் சில மாதங்களுக்கு முன்பு வந்து வெளியானது. இந்த படம் வெளியான கையோடு வந்து அவரது மகள் அருணா வந்து இந்த திரைப்படத்தை பார்த்துருக்காங்க. இந்த திரைப்படத்தை பார்த்ததும் குஷியாகி அவருடைய அப்பாவிடம் கால் செஞ்சு, அப்பா படம் ரொம்பவே நல்லாயிருக்கு, சூப்பராக வந்திருக்கு, தியேட்டர் எல்லாம் வந்து கூட்டம் கூட்டமாக உங்களை பார்க்க மீண்டும் வராங்க, இதை பார்க்க சந்தோஷமாக இருக்குது, நீங்கள் திரும்பி வந்துட்டீங்கப்பா, ஆல் தி பெஸ்ட் அப்படின்னு வந்து அப்பாவிடம் நான் சொன்னேன். அதை கேட்டதும் அவர் வந்து மிகவுமே வந்து மகிழ்ந்தார். இந்த திரைப்படத்தை வந்து எனது தம்பி அருண் வந்து இன்னும் பார்க்கல. ஏன்னா அவன் வந்து வெளிநாட்டில் இருக்கான். இந்த திரைப்படம் வந்து வெளிநாட்டில் எல்லாம் வந்து ரிலீஸ் செஞ்சாங்களான்றதும் தெரியல. ஏன்னா இந்த திரைப்படம் வந்து தமிழகத்திலேயே வந்து ஒரு சில இடங்களில் மட்டும்தான் வந்து வெளியானது. பல தியேட்டர்களில் இந்த திரைப்படம் வந்து வெளியிடல. இந்த திரைப்படத்தை பற்றி அம்மாவிடம் வந்து நான் ஃபோன் செஞ்சு பேசினேன். அம்மாவும் வந்து ரொம்பவே வந்து மகிழ்ச்சி அடைந்து அவர் இன்னும் இது போல் நிறைய படங்களில் நடிக்கணும் அப்படின்னு வந்து அம்மாவுமே வந்து பேசியிருந்தாங்க. என் அப்பா இன்னும் நிறைய படங்களில் நடிக்கணும், பழைய மாதிரி வரணும்ன்றதான் எங்களுடைய ஆசைன்னு வந்து அருணா அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இதில் முக்கிய விஷயம்னு சொல்லணும்னா வந்து அப்பாவுக்கு இந்த ஜேர்னலில் நடிக்கிறது புதுசு. ஒரு கொள்கையோடு இருப்பார். ஆனால் இப்போது ட்ரெண்டுக்கு ஏற்றுற மாதிரி வந்து அவர் வந்து அவரை அப்டேட் பண்ணிக்கிட்டார். அதே போல் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி தன்னையும் வந்து மாற்றிக்கினார். இது வந்து பெரிய விஷயம். அவர் இந்த மாதிரி வந்து வித்தியாசமான கதையை வந்து தேர்ந்தெடுத்து நடிக்கணுங்கிறது தான் எங்களுடைய விருப்பம். அது மட்டும் இல்லாமல் அப்பா எந்த சோஷியல் மீடியாவிலும் கிடையாது, பேட்டியும் வந்து அதிகமாக கொடுக்க மாட்டார். எங்களுக்கே ஆச்சரியமாக இருக்குது இவர் வந்து தொடர்ந்து பேட்டி கொடுக்கறது. இன்றைக்கி எந்த மீடியாவை திறந்தாலுமே வந்து அவர் முகம்தான் தெரியுது. எல்லா மீடியாக்கள்லையுமே வந்து பெரிய ப்ரமோஷன் பண்ணிட்டு இருக்கார். அப்பா வெள்ளந்தியான மனிதர், என்ன மனசில் இருக்கோ அதை தான் வந்து பேசுவார். இப்போ இருக்கிற 2K கிட்ஸுக்கெல்லாம் வந்து அவருடைய பேச்சு ரொம்பவே பிடிச்சிருக்கு. அதனால தான் இந்த பேட்டிகள் அனைத்தையுமே வந்து ட்ரெண்டாகி இருக்குது. இது எங்களுக்கு மிகவும் வந்து மகிழ்ச்சியாக இருக்குது அப்படின்னு வந்து அவரது மகள் அருணா அவர்கள் பேசியிருந்தாங்க சமீபத்தில் ஒரு பேட்டியில். மேலும் இது போன்ற தமிழ் சினிமா தொடர்பான சுவாரஸ்யமான தகவல்களுக்கு ஆர்என் தமிழ் சினி கலாட்டா யூடியூப் சேனலை பார்க்கவும். நன்றி, வணக்கம்.